வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை நேர வணக்கம். ம் நேற்று சனிக்கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸு என் பொண்ணு வீட்டிலேருந்து வந்தோம். சனிக்கிழமை நைட்டு தான் வந்தோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் சனிக்கிழமை நைட்டு வீடியோ எடுக்கல. ம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் அந்த டயர்டஸ் கண்டினியூ ஆணுச்சு, ம் அதனால எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாயந்தரம் தான், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான் வீடியோ எடுப்பேன். ரொம்ப டைனஸ் போயிடுச்சாமி? இப்போ டயர்டஸ் கொஞ்சம் போயிருக்கு. டைனஸ் போனுச்சுன்னா என்ன பண்ணீங்க? டயர்டஸ் போனால் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், எதுவும் திங்க் பண்ண தோணும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். டைனஸ் போகிறதுக்கு என்ன பண்ணீங்க? தூங்குனேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன், சமைச்சிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். இன்னைக்கு என்ன சமையல் மம்மி? இன்னைக்கு சமையல் இது வெங்காயம் பூண்டு குழம்பு, அப்புறம் வெங்காயம் பூண்டு வெண்டைக்காய் பொரியல், பருப்பு கடைஞ்சேன். பருப்பு கடைஞ்சது நல்லா இருந்துச்சா? பருப்பு கடைஞ்சது நல்லா இருந்துச்சா? நல்லா இல்லையா? பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. பருப்பு கடைஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இடியப்பம் வச்சு சாம்பார் வச்சேன். இடியப்பம், சாம்பார், தேங்காய் பால், ஜீனி, நாட்டு சக்கரை போடல, ஜீனி போட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். நைட்டுக்கு மாவு இருக்கு, தோசை ஊற்றிக்கணும். தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் புளிக்குழம்பு இருக்கு, அதோட வேற ஏதாவது பண்ணிக்கலாம். எனக்கு நைட்டுக்கு பொடி தான் பிடிக்கும். இட்லி பொடி இருக்கு, அதை வச்சு தோசை ஊற்றிக்க வேண்டியதான். வலிக்கு நம்ம என்ன ஹேர் ஸ்டைல்லாம் பலமாக இருக்கு, காட்டுங்க. ஆமாம், ஹேர் ஸ்டைல் பாருங்க கைஸ். ஹேர் ஸ்டைல் வெட்டு கொண்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பியூட்டி பார்லர். அங்கே போனாக்கா அவங்க என் பொண்ணுக்கு மட்டும் ஐப்ரோ எடுத்து விட்டு இன்னும் கொஞ்சம் முடி வளரணும், அவங்களுக்கு வளர்ந்தாதான் இது ஃபேஷனாக வெட்டி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வளர்ந்தது பத்தலையாமா? வளர்ந்தது பத்தலையா, இன்னும் கொஞ்சம் வளரணுமா. வளர்ந்தாதே அந்த மாதிரி கட் பண்ண முடியுமா, அதனால கட் பண்ணலை. ஒரு ஃப்ரெண்டு வீடியோவில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பார்பர் ஷாப்பே பார்த்தது இல்லையா அவங்க, எப்போ பார்த்தாலும் ஹேர் கட் பண்ணதே காட்டுங்க காட்டுங்க காட்டுங்கன்னு. அது என்ன அப்படி கேட்குறாங்க? எஸ்எம்எம்னு போட்டிருக்க, ஏதோ இது போட்டு பார்பர் ஷாப்பே பார்த்தது இல்லையா? அது லேடியா ஜென்ஸான்னு தெரியல. கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி கேட்டதான் அதே நபர் தான், இப்போ கேட்கறதா அதே நபர் தான். அதுல என்ன இவ்வளோ ஆசை? முடி எடுக்கிறதுல இல்லை இவ்வளோ ஆசை? முடி எடுக்கிறத பார்க்கறதுல என்ன இவ்வளோ ஆசை? அது எந்த அர்த்தத்தில் கேட்குறான்னு புரியல. என்ன, நான் வந்து இப்போ முடி எடுக்கலை, சும்மா பியூட்டி பார்லர் போய் அதை ஷேப் பண்ணதான் போனேன். உடனே அதையும் காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்டிருக்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுறீங்க? எங்களுக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி தெரியுது. என்னவோ பண்ணுங்க. சரி மம்மி, அடுத்த அப்டேட்டு ரிதன்யா பார்த்தீங்களா? ரிதன்யா பார்த்தேன். ரிதன்யா அப்பா அவர் வந்து யாருன்னு தெரியல, ஏதோ கட்சியில் உள்ளவர் தான். அவர் போய் பேட்டி எடுக்கிறாரு. சீமானோட தம்பின்னு நினைக்கிறேன் அவரு. என்ன கட்சி நான் சொன்னேன், சாட்டையிலேருந்து இது பேட்டி எடுக்கிறாரு. என்ன சொன்னாங்க? சூப்பரா பொறுமையா பேசுறாப்புல. அதே ரிதன்யா தம்பி நல்லா பேசுறாப்புல பொறுமையா. அப்பா வந்து ரொம்ப பேச முடியல, இருந்தாலும் நீ கரெக்டா பேசுறாரு பாவம். அவர் அதே சொன்னாரு, நான் வாங்கி கொடுத்த விளக்கு ஃபர்ஸ்ட் ஏத்துச்சா அந்த பொண்ணு. அப்படியே முதல்ல அபசகனம் ஃப்ரெண்ட்ஸ், விளக்கு ஏத்துச்சான் ஃபர்ஸ்ட். அந்த அவங்க புது வீட்டுல அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போய் ஏத்துச்சான் மாமியார் வீட்டுல ஏத்துனதுக்கு அவன் என்னடானா அந்த விளக்க வாங்கி வச்சுக்கிட்டு விளக்க ஏத்துனத விளக்க அணைச்சு விட்டு, ஏத்துன விளக்க அணைச்சு விட்டு திரியெல்லாம் எடுத்து விட்டு அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து கீழே ஊத்திவிட்டு விளக்க தொடச்சு உள்ள கொண்டு வச்சுட்டு, இது 4.5 கோடி ரூபா போட்டு கட்டின வீடு, இதுல விளக்கெல்லாம் ஏத்தக்கூடாது, கரியா போயிடும் அப்படின்னு சொன்னிச்சான் அந்த மாமியா. ஏன் மம்மி கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வந்த மருமக தானே ஏத்துறாங்க? அதே விளக்கேற்றி வைக்க. அவ கிடைச்சி அணைச்சவன் நல்லா இருக்கா? இல்லை மம்மி, வீட்டில் வந்து இப்போ மருமக வந்திருக்காங்க புதுசா, அவங்க சத்த நேரம் விளக்கேற்றுறதே உண்மையிலே அது நல்லதும்பாங்க. அதுவே அபசகுணமா போயிடுச்சு இந்த பிள்ளைக்கு. இது விளக்கு ஏத்துறது அப்படியே இருந்திருந்தா அந்த பிள்ளை நல்லா இருந்திருக்கும். அத ஊதி அணைச்சு வச்சுட்டு விளக்கு எடுத்து தொடச்சு வச்சு அவரு, அதுதே முதல்ல சகனமே சரியில்லை.
அப்பவே இவங்க அப்பா அம்மா எதுவும் கேட்கல ஏன் இப்படி பண்றீங்கன்னு? அவங்க பணக்காரன்னு எல்லாத்தையுமே அனுசரிச்சுல போயிருக்காங்க. அம்புட்டையும் அனுசரிச்சு போயிருக்காங்க. ஒரு சில குத்தமான விஷயத்த கூட குத்தம்னே நினைக்காம போயிருக்காரு. ஒரு சில தப்ப நம்ம ஃபர்ஸ்டே தப்புன்னு கிரகிச்சிடணும். கிரகிச்சாதான் நம்ம வாழ்க்கையில வாழ முடியும். நமக்கெல்லாம் தோணும், ஆனா அதை நம்ம வந்து பெருசா பண்ணி நம்ம பேச வேண்டாமே நினைச்சு விட்டாதேன். ஆனா இவங்களுக்கு தோணுச்சா தோணலையானே தெரியல. ஒரு சில தப்புன்னு தானே நம்ம எடுத்துக்கணும். இவங்களுக்கு இது இப்ப சொல்றாரு அவங்க அப்பா, அந்த பேட்டி கண்டுவிட்டு சொல்றாரு. அப்ப இடையில வந்து இன்னொரு நேற்று ஏதோ கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து அப்பா பேட்டி அளிச்சிருந்தாரு மம்மி. அவர் சொல்லியிருந்தாருல்ல, இது நான் வந்து என்னோட ஆதங்கத்தை தான் பேசியிருந்தேன், இது சோசியல் மீடியால இருக்கவங்கெல்லாம் அதை வந்து பிரதிபலிக்கிறீங்க, கேலி கிண்டலா பண்றீங்க, ஒரு 27 வயசு பொண்ணை வளர்த்து பார்த்தா தான் தெரியும். அது சும்மா பாதி வயசாச்சு, அது சின்ன திட்டமா? 27 வயசு பொண்ணை சாக கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். 27 வயசு பொண்ணை சாக கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். ஆனா நீங்க வந்து இதுல கேலி கிண்டல் பண்றீங்க, பண்ணாதீங்க, அது இறந்ததை விட எனக்கு இதுதான் பெரிய விஷயமா இருக்கு நீங்க கேலி கிண்டல் பண்றது அப்படின்னு சொல்லி மனம் கும்புறலா அவ்வளவு தூரம் சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு இடமும் பார்த்திருக்கேன். விளக்கு அணைச்சி வச்சவங்க நல்லா இருக்காங்க, விளக்கு ஏத்துனவங்க இந்த மாதிரி ஏத்துனவங்க இதாயிடுறாங்க நிறைய. அதனால விளக்கு ஏத்தக்கூடாதா மம்மி? ஏத்தலாம், விளக்கு ஏத்தலாம். அதை அணைக்கிற ஒரு மூடுல இருக்கும்போது, ஒருத்தர் வந்து கோபமா இருக்கும்போது அணைக்க வர்றானுங்க நம்ம ஏத்தக்கூடாது. நம்ம ஏத்திதான் வைக்கிறோம், நல்லதும் செய்யறோம். ஆனா அவங்க வந்து அணைக்கிறாங்களே, கோபத்து மூடுல எல்லாம் விளக்கு ஏத்தக்கூடாது. அது சகுனம் நான் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 இடத்துல பார்த்துட்டேன். விளக்கு ஏத்துறவங்க தான் இறந்து போறாங்க. நான் 2-3 இடத்துல பார்த்துட்டேன். அது சகுனம் எனக்கு தோணிதான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏத்துறவங்க என் மனசுக்கு பட்டுச்சு. நான் 2-3 இடத்துல பார்த்துட்டேன். ஏத்துறவங்க நல்லா செத்து போயிடுறாங்க, அணைச்சவங்க நல்லா இருக்காது. அப்புறம் இன்னைக்கு புது அப்டேட் என்னன்னா, இது ரயில்வே இருக்குல்ல திருவள்ளூர்கிட்ட, ரயில் சரக்கு போயிருந்துட்டான், சரக்கு ரயில். அது வந்து தீப்பத்தி எரிஞ்சு அவ்வளவு தூரம் எரிஞ்சிருக்கு. திருவள்ளூர்ல ஒரு 10 பெட்டி எரிஞ்சு போச்சு போல. நல்ல தீப்பத்தி அவ்வளவு தூரம் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சதுல பார்த்தா மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. திருவள்ளூர்ல அந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாம், அந்த எரிஞ்ச இடத்துல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம், ஆஹா ஊரே அழிய போகுது அந்த மாதிரி எரிஞ்சிச்சான். இப்ப நெருப்பு குழம்பு வந்துச்சுன்னா இப்ப எப்படி இருக்கு நம்ம ஊர்ல, அந்த மாதிரி எரிஞ்சிச்சான். எல்லா பெட்டியும் ஒரு பெட்டி எரியவன் எல்லா பெட்டியும் எரிய ஆரம்பிச்சிருச்சான். அந்த மாதிரி ஒரு 10-15 பெட்டி எரிஞ்சிருச்சு போல. மீதி பெட்டியெல்லாம் கலட்டி தனித்தனியா கொண்டு போனாங்க. சரக்கு இருந்திருக்கு, சரக்கு எல்லாமே எரிஞ்சு போச்சு. அது எரியிற மாதிரி சரக்கு போல, நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சிருச்சு. சென்னை டு திருவள்ளூர் போற வழியில. அதனால 8 ட்ரெயினோ 10 ட்ரெயினோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில 7 மணிக்கோ 7:30 மணிக்கோ அந்த மாதிரி சரக்கு ரயில் அவ்வளவு தூரம் கொழுந்து விட்டு எரிஞ்சு போச்சு. இன்னொன்று நான் படிச்ச அப்டேட் என்னன்னா, இந்த அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இருக்குல்ல, அதுல வந்து என்னன்னா ஃபியூயல் வந்து 2 இன்ஜினுக்குமே போகாம போச்சான். ஏன்? கருப்பு பெட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதுல ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் இதான். ஃபியூயல் வந்து 2 இன்ஜினுக்குமே போகாம தான் இது இன்ஜின் நின்று போச்சு. அது கொஞ்சம் மேல ஏறினோடனே அந்த இது என்னமோ சொல்றாங்க, அது கீழே வந்துருச்சான். அது கீழே வந்துச்சுனாவே அது ஒண்ணும். அப்போதான் அவங்க கருப்பு பெட்டியில அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் இது யாரு என்ன பண்ணா, நீ என்ன பண்ண, ஏன் இப்படி வெளியே வந்துச்சுன்னு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, நான் பண்ணல, எதுவும் பண்ணல அப்படின்ட்டு இருக்காரு. இல்ல மேமே, இப்ப இன்ஜினுக்கு ஆயில் போகல, அதுக்கு 2 சுவிட்ச் இருக்கு. அந்த சுவிட்ச்ல 2 சுவிட்ச்லயுமே இது போகாத அளவுக்கு சுவிட்ச் போட்டு வச்சிருந்துச்சா. அது எப்படி? அது தெரியல, இவங்க ஏறும்போதே அப்படிதான் இருந்துச்சா. அதை செக் பண்ணிட்டு தானே இருக்கணும் இவங்க. இன்ஜினுக்கு போதாது, யார் இப்படி பண்ணா யார் இப்படி பண்ணாலும் 2 பேரும் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டா. அப்போ ஒருவேளை இதுதான் அந்த தப்பிச்ச வருத்தம் பண்ணிருப்பாரோ தெரியல. அப்படியா இருக்குமோ தெரியல. என்ன ஆனா இன்னும் பாதி டீடைல். ஆனா முதல்கட்ட விசாரணையில வந்து இன்ஜினுக்கு இது போகல, ஃபியூயல் போகல, அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா, அதுதான் இப்பவும் சொல்றேன், ஃபியூயல் போகலையா. அதுல அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது, ஏன் அது எப்படி இப்படி ஆச்சு, அது எப்படி இப்படி ஆச்சுங்கிறது அவங்களோட கேள்வியா. சுவிட்ச் எப்படி அதுவா ஆனாச்சுன்னா, அதுவும் சாதாரண சுவிட்ச் இல்லையா, நல்ல இதுவா பண்ற சுவிட்சா அது.
ப்ரெஸ் பண்ணி பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி பண்றதா. சாதாரணமா ஆட்டோமேட்டிக்காவெல்லாம் அது ஆன் ஆகாது, ஆஃப் ஆகாதான். இது எப்படி நடந்துச்சுங்கிறது. அப்ப அந்த வேலை தெரிஞ்சவங்க தானே பண்ண முடியும். ஆமா, அந்த வேலை தெரிஞ்சவங்க தான். இப்ப நம்மளை கொண்டு போய் காக்பீட்ல உள்ள விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல எந்த சுவிட்ச்னு தெரியலையே என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்போம்ல. அது மாதிரி அந்த சுவிட்ச் இன்ஜினுக்கு போற சுவிட்ச் இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சாதானே அதை பண்ணலாம். தகவல் மட்டும் சொல்லியிருக்காங்களா கருப்பு பெட்டியில இருந்து அந்த ஃபியூயல் போறதுதான் கட் ஆகி இந்த இது ஏதோ ஒண்ணு வெளியே நீட்டிக்கிட்டு வந்துருச்சான் ஏறும்போது. அதனாலதான் மேற்கொண்டு பிளைட் ஏற முடியாம இடிச்சிருக்கு தரை இதுல அந்த பில்டிங்ல. ஃபியூயல் போகலைன்னா அப்புறம் எப்படி ஓடும்? ஆமா, இன்ஜினுக்கு போகலைன்னா அதனாலதான் இன்ஜின் நின்று போச்சு மம்மி. ஆமா, இன்ஜின் போய் நின்று போனனால மேல பறக்க முடியல, அதால லிஃப்ட் கொடுக்க முடியல. இப்ப உயிர் ஓடுனாதானே, ஹார்ட் ஓடுனாதானே உயிர் ஓடுது. ஹார்ட்டே நின்று போச்சுன்னா நம்ம எங்க போனாலும் எங்க யாரு பண்ணான்னு தெரியல. இவங்க 2 பேருமே கேள்வி கேட்டுக்கிட்டாங்க, யாரு பண்ணது அப்படின்னு. நீ எதுவும் பண்ணியா, நீ எதுவும் பண்ணியா? பைலட் 2 பேருமே. அது மட்டும் பதிஞ்சிருக்கான். அப்புறம் மிச்ச தகவல் ஒண்ணுமே சொல்லல. மேற்கொண்டு இனிமேதான் தெரியும். அப்புறம் திருச்சி போயிட்டு வந்த பிரயாணம் எப்படி இருந்துச்சு? திருச்சி போயிட்டு வந்தது ஓரளவு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. என்னென்ன பண்ணீங்க திருச்சியில? திருச்சியில இந்த கடைகளுக்கு போனோம். அப்புறம் என்ன பண்ணோம், அப்புறம் பால் விளையாண்டோம் சாயந்தரம். அவங்க டார்னேஜோட பெரிய பால் ஃபுட்பால். பால் விளையாண்டதெல்லாம் சொல்லவே இல்லை. பால் விளையாண்ட டெய்லி சாயந்தரம் பால் விளையாடுவோம். பால் வச்சிருக்கீங்களா? பால் ஃபுட்பால் வச்சிருக்கேன். அவன் ஃபுட்பால் கிளாஸ்க்கு போறானா? ஆமா, ஃபுட்பால் கிளாஸ்க்கு போறேன். அதுக்கு மாசம் 2500 3000. ஆனா சனி ஞாயிறு மட்டும்தான். நிறைய பேர் திருச்சியில இருக்கவங்க இதுக்கெல்லாம் விடுறாரு. திருச்சியில இருந்துட்டு இங்க வந்தா பிடிக்க மாட்டேங்குது. திருச்சி தான் பிடிச்சிருக்கா? திருச்சி தான் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. சிட்டி வாழ்க்கை தான் ஃப்ரெண்ட்ஸ். கிராமம் தான். ஆனா கிராமத்துல ஒரு சில வசதிகள் இருக்கு மம்மி. இப்ப காலையில தண்ணி வரலன்னா சாயந்தரம் தண்ணி வந்துடும். இப்ப அங்கேயுமே தண்ணியில தண்ணி வந்துடும். இப்ப கரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சிட்டில இருக்கிறதான் பெஸ்ட். சிட்டில இருக்கிறவங்களுக்கு போகாது. ஆமா, கரண்ட் போகாது. இங்க நம்ம கிராமத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் கரண்ட் அடிக்கி போச்சுன்னா, காலையில போச்சுன்னா ஷட் டவுன்னா, காலையில போச்சுன்னா சாயந்தரம் தான் தராங்க. 2 மணியோட வந்துருது. 8 மணிக்கு ஆஃப் பண்ணி 2 மணிக்கு வந்துருது. கரண்டே போறது இல்லை இங்க. 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இங்க போகுது இல்ல. அந்த மாதிரி கரண்டே போறது இல்ல. வேற என்ன அட்வான்டேஜ் மம்மி இங்க இருக்கு? பணத்தால அனுபவிச்சுக்கிற எல்லா சந்தோஷமும் சிட்டிக்குள்ள இருந்தா அனுபவிச்சுக்கலாம். இங்க நிறைய ஃபுட்டு வெரைட்டிஸ், ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், நல்ல டேஸ்டியா சாப்பிடலாம். வேற இடத்துக்கு போற இடத்துல நிறைய பிளேஸ் இருக்கு. அங்கனைக்கு எங்கன்னா ஃபுட்டு இந்த சாயந்தரம் ஸ்நாக்ஸ் ஃபுட் கோர்ட்ல அவ்வளவு கூட்டம் நிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் கடை அவ்வளவு பேர், ஸ்நாக்ஸ் கடையில எல்லாம் அவ்வளவு பேர் வாங்குறாங்க. இது தட்டை வாங்குறாங்க, வாங்குறாங்க, பானிபூரி வாங்குறாங்க, அது வாங்குறாங்க, இது வாங்குறாங்க. நிறைய ஃபலூடா, ஃபலூடா ஐஸ்கிரீம் அதெல்லாம் ரோட்டுக்கு வந்துருச்சு மம்மி. ஃபலூடா ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. எல்லாம் கிராமம் தான். கிராமம் ரொம்ப இது செத்தவங்க தான் இருக்கலாம். என்ன பண்றது, நமக்கெல்லாம் அதே கொடுப்பினேன். சிட்டில இருந்தா எனக்கு காசு பணம் நிறைய வேணும். நீங்க சிட்டில எவ்வளவு வருஷம் இருந்தீங்க? நாங்களாம் சிட்டில எல்லாம் இருந்தாலும் இப்படியெல்லாம் அனுபவிக்கல. நாங்க இருந்தாலும் கிராமம் மாதிரியே தான் இருப்போம். அவ்வளவுலாம் வசதியாவெல்லாம் அனுபவிக்கல. மணி இருந்தாதான் சௌரியமா அனுபவிக்கலாம். ஆமா, மணி இருக்கவங்க தான் சிட்டிலேயே அனுபவிக்க முடியும். அங்க போலாம் இங்க போலாம், சாயந்தரம் ஆச்சுன்னா இங்க போலாம் இங்க போலாம். இல்லைன்னா ரொட்டீன் நம்ம போமா வேண்டாமா செலவு இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மணி இருக்கவங்கன்னா எதா இருந்தாலும் ஒரு ஊராட்டோன்னு ஒண்ணு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஊராட்டோ இருக்கு, மீட்டர் ஆட்டோ இருக்கு. ஊராட்டோலாம் எவ்வளவு தூரம் போனாலும் 70 ரூபா 100 ரூபாய்க்கு மேல வராது. ஆமா, ஊராட்டோன்னு அது மோட்டர்லயே ஓடுது. அது எப்படி இதே ஆப்ல போடுவீங்களா? ஆமா, ஆப்ல தான் போடுவோம். அது மோட்டர்லயே ஓடுது. எவ்வளவு டிஸ்டன்ஸ் போனாலும் 70 ரூபா 80 ரூபாய்க்கு மேல வராது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். அதுவும் சவுண்டே கேட்காது. அது இதுல ஓடுது, கரண்ட்ல ஓடுது. சார்ஜ் பண்ணி அதுல ஓடுது ஊராட்டோ. நல்லா இருக்கு. சிட்டில 2 நாள் இருந்துட்டோம்னா கிராமத்துக்கு வர கஷ்டமா இருக்கு. இங்கேனாக்க ஒன்னொன்னுக்கும் அப்பா அவஸ்தை. சிட்டி லைஃப் தான் நல்லது. சிட்டி லைஃப் தான் பெட்டர்.
எந்த நேரம் வேணாலும் வரலாம் போகலாம். அன்டைம் சேஃபா இருக்கு. ஆமா அன்டைம்லாம் கணக்கு இல்லை. ஆமா இங்க எல்லாம் இப்போ அன்டைம்னா கஷ்டமா இருக்கு வர்றது போறது. ஆமா ஆனா இது செடி கொடி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நான் சௌரியமா இருக்கு. ஆமா. ஒண்ணு இந்த மாதிரி ஒரு சில டிராபேக் இங்கேயே இருக்கு, ஒரு சில டிராபேக் அங்கே இருக்கு. அங்கே டிராஃபிக் ஆமா. எந்நேரமே வீட்டுக்குள்ள உட்காந்தா அமைதியாக கிரவுண்ட் உட்காந்து ஃப்ளோர் வீடா இருந்தா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இண்டிவிஜுவல் ஹவுஸா இருந்தா செடி கொடி எல்லாம் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். அங்கே டிராஃபிக் எந்நேரமும் மாசு ஆமா காத்து அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. காற்று மாசு ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியிலலாம் மாசு அவ்வளோ தூரம் இதுவாக இருக்கு. காற்றே மாசு அடைஞ்சிருக்குன்றாங்க. காற்று நம்ம சுவாசிக்கிற காற்றே இவ்வளோ பெர்சன்டேஜ் 50%, 60% மாசு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சுவாசிக்கிற காற்றே மாசோட தான் ஒரு சுவாசிக்கிறோம். அவசரமா டாக்டர்கிட்ட போகணும்னா போகலாம். அங்கே போகலாம். ஆனா அவங்க எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்கா தான் இருக்கு. நம்மள ஊர் மாதிரி சின்ன டாக்டர்லாம் கிடையாது. இங்க எனக்கு நம்ம சின்ன டாக்டர் போயிடலாம். அங்கே போனோம்னா லிஃப்ட்ல ஏறி எத்தனாவது டோர்னு அதை பார்த்து இதை பார்த்து ஐயோ அங்கே ஹாஸ்பிட்டல் போகணும்னா பயந்து வருது. ஆனா 24 hours ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு. இங்க எனக்கு நம்ம போனோமா அவரு பெருசா இருந்தா கூட சின்னவன்னு சொல்லி விட்டுருவாரு. அங்கே ஸ்கேன் எடுங்க, அது எடுங்க, இது எடுங்க. சிட்டி வாழ்க்கை தான். அதெல்லாம் வாழை கொடுத்து வச்சுக்குவோம் உண்மையில. ஆனா சென்னை எப்படி இருக்குன்னு தெரியல. சென்னையில எல்லாம் டிராபிக் கூட இருக்கும். ஆனா டிராபிக் போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எல்லா இடமும் சிக்னல் போட்டு நிறைய இருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்குள்ள இருக்கலாம். இன்கம் கணக்கு இல்லாம இருக்கணும். 2 லட்சம் எல்லாம் பத்தாது. கணக்கு இல்லாம இருந்தா மட்டும்தான் இருக்கலாம். ஒரு 10 லட்சம் 15 லட்சம் இன்கம் வாங்குறவங்க தான் சிட்டிக்குள்ள அங்கெல்லாம் இருக்கலாம். அதுக்கு மேல கம்மியா இருக்கிறவங்க நம்ம கிராமத்துல இருக்கவே பெட்ரு. இவங்க நம்மள மாதிரிதான் இருக்க முடியும். அங்க அதுக்கு மேல கம்மியா இருக்கிறது. அதுக்கு இங்கேயே நல்ல சௌரியமா காத்து வாங்கிட்டு இருக்கலாம். ஆமா, போற வர்றதுக்கு காரு, ஆமா, 2 வீலர்ஸ் இதுலதான் இருக்காங்க. சொந்த வீடுன்னு தான் பேரு. லிஃப்ட் செலவுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன மெயின்டெனன்ஸ் சொல்லிடுறாங்க. ஆமா, மோட்டர் போட்டு தண்ணி ஏத்துறாங்க எல்லாத்துக்கும். அதுக்கு வாட்ச்மேன் ஏத்துறேன், மோட்டர் போட்டு தண்ணி ஏத்துறேன். என்ன ஒவ்வொரு பில்டிங் ஒவ்வொரு இதுக்கும் கிட்டத்தட்ட எத்தனை வீடு இருக்கு? 14 வீடு இருக்கு. அதுல அவங்க இருக்க இதுல ஐஸ்வர்யா அப்பார்ட்மெண்ட்ஸ்ல 14 வீடு இருக்கு. 14 வீட்டுக்கும் இது டேங்க்ல ஏத்துறேன் தண்ணி. வாட்ச்மேன் தான் ஏத்துறேன். அது வாட்ச்மேனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மோட்டர் தானா மம்மி? ஆமா, ஒரு மோட்டர் இல்ல, மோட்டர் 2 மாத்தி போடுறேன். ஒரு மோட்டரா இருந்தா ரிப்பேர் ஆயிரும்ல, 2 மோட்டர் மாத்தி போடுறேன். அப்ப நம்ம 2 நைட் வாட்ச்மேனுக்கு 4000மா, பகல் வாட்ச்மேனுக்கு 3500 3000 மொத்தம் வாட்ச்மேனுக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே ஷேர். எல்லார் வீட்லயும் கலந்து கொடுப்பாங்களா? இப்போ மெயின்டெனன்ஸ்க்குன்னு எவ்வளோ வாங்குவாங்க ஒரு ஆள்கிட்டையும்? மெயின்டெனன்ஸ்க்குன்னு 7000 8000 வாங்குவாங்க. மெயின்டெனன்ஸ் மட்டுமே 7000. அதுல ஒரு 5 வீடு 6 வீடு இருந்தா 8 5 40 அப்படி அதை கலந்து போட்டு கொடுத்துருவாரு. மெயின்டெனன்ஸ் பாக்குறவருக்கு ஒரு தொகை எடுத்துக்குவாரு. காசுக்கிட்டே தான் பாக்குறாரு. அவர் இதுல உட்காந்து சாப்பிட்டு போக வேண்டியதுதான். கடைசி யாரையும் மதிக்க மாட்டாரு. இப்போ அதில் குடியிருக்கவங்க மம்மி மெயின்டெனன்ஸ்க்கு எப்படி கொடுக்க முடியும்? குடியிருக்கவங்களும் கொடுத்துதான் ஆகணும். கம்மியாக கொடுப்பாரா இல்லை இதே தான் கொடுக்கணுமா? இதே தான் கொடுக்கணும் அவங்களும். இப்போ அவங்களுக்கு இன்கமே 40 ரூபா 50 ரூபாங்கையில் மெயின்டெனன்ஸ்க்கு எப்படி 8000 ரூபா? அப்படியெல்லாம் யாருமே இல்லை. இல்லை, குடி வந்தாலே அப்படியா? அவங்கள்ட்ட மெயின்டெனன்ஸ் கம்மியாக அவங்க வேலை இருக்கு. ஆனால் எல்லாரும் 2 லட்சம் ரூபா. அந்த ஃப்ளாட்டை குடி வைக்கிறா இல்லை ஓனர், அவங்க கொடுக்கணும். இல்ல இருக்கவங்க தான் பகிரணும். அப்படியா? நம்ம தானே அனுபவிக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க? இல்லை மம்மி, நம்ம வாடகைன்னு யார்ட்டையாவது கொடுப்போம்ல. அப்போ வாடகை சேர்த்து வாங்கிக்குவாங்க. வாடகை 15000 12000 15000 இருக்கு வாடகைக்கு இருந்தா. ஆனால் லிஃப்ட்டில் போகணும். மேலே யார் இருந்தா மெயின் லிஃப்ட்டில் போகணும், லிஃப்ட்டில் வரணும். அது எயித்தாப்புல ரோகிணி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் இங்கிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே பெருசா இருக்கு. எல்லாமே வாட்ச்மேன் போட்டிருக்காங்க. நடுவுல ரோடு நல்லா 2 கார் 2 பஸ் போற மாதிரி இருக்கு. ரோடு நல்லா பெருசா இருக்கு. மளிகை நம்ம அங்கே போய் என்ன ஃபுட்டு சாப்பிட்டீங்க? அங்க என்ன ஒரு நாள் சப்பாத்தி, அதே வீடியோல காமிச்சிட்டோம். ஒரு நாள் நைட்டு தோசை. ஆனா நல்லா சமைக்கிறப்ப. ஆனால் சிட்டிலையுமே நைட்டுக்கு தோசை தானே? நைட்ல தோசை தான்.
ஏன்னா செலவு வேலை மிச்சங்கிறனாலயா? லேடிஸ்க்கு முக்கால்வாசி வேலை மிச்சப்படுத்துறதுக்கு. மிச்சங்கிறதுல அது ஈஸியா இருக்கும். நைட்டுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா ஆகிட்டோம்னு வச்சுக்க தூக்கம் வராது. மூட நம்ம வந்து ரொம்ப இதாகிட்டோம்னா தூக்கம் வராது. அப்புறம் அந்த ஒரு லேசியான மூடிலே கொண்டு போய் சாப்பிட்டு படுக்கணும். உடம்பு இப்போலேருந்தே பழக்கப்படுத்துறீங்க. உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாச்சுன்னா தூக்கம் வராது. நைட்டுக்கு திடீர்னு மூஞ்சி கழுவுனா மம்மி? மூஞ்சி கழுவுனாலும் அப்புறம் தூக்கம் வர்றது ரொம்ப லேட் ஆகும். ஏன் மனசு தூங்குனா உடம்பு ஆட்டோமேட்டிக்காக தூங்க போகுது. ஒரு சிலர் என்னமோ நைட்டு குளிச்சுட்டு தான் தூங்குவாங்க போய். ஒரு சிலர்லாம் கேரளியன்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு தான் தூங்குவாங்க. ஏன் அவங்களுக்கு அதான் பிடிக்குமா? அதே பிடிக்கும் அவங்களுக்கு. கேரளாவில் ஏன் மம்மி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே தேங்காய் தானே மம்மி கூட, அதனால தான் தேங்காய் எண்ணெய் சீப்பாக இருக்குது. அதனால தேங்காய் எல்லாம் இப்போ 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கலாம் மம்மி. இப்போ என்னமோ தேங்காய் எண்ணெய் வந்து 1 லிட்டர் 400 ரூபாய். எங்கே கேரளாலயா? இங்கேயா? இங்கே அன்னைக்கு அம்மா பக்கம் அவங்க அந்த அம்மா சொன்னிச்சு தேங்காய் எண்ணெய் வந்து 400 ரூபாய் விலை ஏறிடுச்சு அப்படின்ச்சு. நம்ம ஊர்லலாம் தேங்காய் ரேட் என்ன விற்கிது? நம்ம ஊர்ல தேங்காய் ரேட்டு 20. நேற்று முத்துமீனை வாங்கினா அங்கே கொண்டாடுற மாட்டேன் வாங்கினா காய் கொண்டாடுற மாட்டேன் 30 ரூபா. இதை விட கொஞ்சம் பெருசா இருந்துச்சு சைஸ். நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கிறது 20 ரூபா. 20 ரூபா. இந்த வாங்கியிருக்க காய்ஸ் வந்து 20 ரூபா காய்ஸ். 20 ரூபாய்க்கு 2 வாங்கிட்டு வந்தேன் மம்மி. ஆக மொத்தம் இந்த செலவுகளே வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். மளிகை ஜாமான் இந்த செலவே மாசம் 20 ரூபா 25 ரூபாய்க்கு மேல கிராமத்திலே வருது. சிட்டிக்குள்ள போனா 40-50 ரூபாய்க்கு கம்மி இல்லாம வரும். இதுல குறைக்கிறதுக்கான வழி எதுவும் இல்லையா மம்மி? இதுல என்னத்தை குறைச்சோம்னா சாப்பாடு நல்லா இருக்காது. இப்ப பருப்புலாம் நீங்க தேங்காய் போடுற இடத்துல தேங்காய் போட்டாதான் நல்லா இருக்கும். பருப்பு போடுற இடத்துல பருப்பு போடணும். இப்போ பருப்பு 1/2 கிலோ போடுற இடத்துல 1/4 கிலோ போட்டு செஞ்சா அது நல்லா இருக்காதா? நல்லா வாசமா இருக்கும் தவிர டேஸ்ட் இருக்காது. அந்தந்த குவான்டிட்டி போடணும். போட்டாதே நல்லா இருக்கும். அப்படின்னு அதை சாப்பிடாம வெறும் தண்ணியை வந்து குடிச்சுட்டே நம்ம இதுவா இருந்துடலாம். நமக்கு அந்த உடம்புக்கு அந்தந்த மினரல்ஸ் கிடைக்கணும்னா கிடைச்சாதானே அதுவும் பசி ஆறும். இல்லைனாக்க பசி ஆறாதுல்ல. அதுதான் இப்போ உள்ளவங்கலாம் இந்த இது பண்றவங்கலாம் ஃபேஷனா இருக்கிறவங்கலாம் கலோரி பார்த்து சாப்பிட்றாங்க. முட்டையில இவ்வளவு இருக்கு, இதுல இவ்வளவு இருக்கு, கேரட்ல இவ்வளவு இருக்கு, பீட்ரூட்ல இவ்வளவு இருக்கு, பீன்ஸ்ல இவ்வளவு இருக்கு அப்படின்னு கலோரி பார்த்து சாப்பிட்றாங்க. ப்ரூனே நாட்டுல இருக்க அந்த வினிதாவெல்லாம் ஒரு நாளைக்கு ராகி எடுத்துக்கும், ராகி இட்லி, ஒரு நாளைக்கு முட்டை, பாதாம் பருப்பு ஒரு 5-6, ஒரு பழம், இதை வச்சு சாப்பிட்டுரும் காலை டிஃபன். ஆமா, அது அப்படித்தான் எடுத்துக்கும். அது நல்ல ஹெல்த்தியா எடுத்துக்குது. கீரை எப்படியும் வாங்கிடுறாங்க ஒரு நாளைக்கு. நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுறாங்க அவங்க. அங்கே போய் சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குவாங்க. இல்ல வெள்ளிக்கிழமை சந்தை மாதிரி மார்க்கெட் இருக்கா, அதுல போய் வாங்குறாங்க. கீரை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. டெய்லி ஒரு கீரை எடுத்துருது. சிறுகீரை, இந்த மாதிரி கீரை. தண்டு கீரை எல்லாம் கிடைக்குமா? முளைக்கீரை எல்லாம்? தண்டு கீரையில ஒரு சத்தம் இல்லைங்கிறாங்க, தெரியல. தண்டு வேஸ்ட் தானா? தண்டு கீரை வேஸ்ட்டுங்கிறாங்க. ஆனா நமக்கு இந்த ஊர்ல ஒரு டேஸ்டா தானே இருக்கு தண்டு கீரை. தண்டு கீரை வாங்கிட்டு வந்து பொரியல் பண்ணி தேங்காய் போட்டு பொரியல் பண்ணா சூப்பரா தான் இருக்கு. நம்ம கடைய மாட்டோம். கடையிறது ஈரோடு, இந்த சைடு உள்ளதும் கடை கோயம்புத்தூர், ஈரோடு சைடு. கடையிறதுனா கீரையை நல்லா இப்படி கொத்தா ஆஞ்சி விட்டு நல்லா கழுவி விட்டு மஞ்சட்டியில போட்டு 2 பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வேக வச்சிருவாங்க. வேக வச்சுட்டு தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா அதை இருத்துக்கிட்டு மத்த போட்டு கிடவாங்க. இல்ல தண்ணி அளவாதான் இருந்துச்சுன்னா காலில் வச்சு, அம்மா கைப்பக்கம் அப்படி காலில் வச்சுக்கிட்டு கடையும் பாரு, அந்த மாதிரி கடையிறது. கடைஞ்சா அதுதான் சோத்துக்கு குழம்பு மாதிரியே போட்டு சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. கவுண்டர் விடலாம். குழம்பு எடுப்பாங்க. இல்லைனாக்கா இதை கீரை தான். மட்டன் இல்லைன்னா கீரை. அவங்களுடைய சாப்பாடு மெயினா இதை. ஆனா ஒரு சிலருக்கு மம்மி கீரையே பிடிக்க மாட்டேங்குது. கீரை எனக்குலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் கீரை தான் ஹெல்த்தியா. கல்யாணக்கார வீட்லயுமே பாதி பேர் கீரை வச்சா அது வந்து சமையல்காரங்க நறுக்கிறது. கல்யாணக்கார வீட்டுல அனுபவக்கார வீட்டுல எல்லாம் கீரை சாப்பிடக்கூடாது. ஏன்னாக்கா அது சுத்தமா நறுக்கி சுத்தமா சமைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளே கீரை சமைக்கிறதுனா கஷ்டம் தான். ஆமா, ஏன்னா நறுக்கி கழுவி அதுக்கப்புறம் அதை ஆஞ்சு முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் நறுக்கணும். என்ன
இத்தனை வேலை இருக்கு. அப்புறம் கல்யாணக்கார வீட்டுல அவங்க கல்யாணம் எவ்வளவு 1000 பேருக்கு 500 பேருக்கு 2000 கழுவுவாங்க, எப்படி சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அங்கெல்லாம் கீரையை அவாய்ட் பண்ணிடணும். தொடக்கூடாது. தனியா சமைக்கிறவங்கள்ட்ட தான் கீரை சாப்பிடணும். இந்த ஒரு சில இடத்துல வீட்டு சமையல் மாதிரி தராமே, அவங்கள்ட்ட சாப்பிடலாமா? மிஸ்ல எல்லாம் சாப்பிடலாம். ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடக்கூடாது. மெஸ்ல சாப்பிடலாம். மிஸ்ல ஓரளவு நீட்டா அதே பண்ணுவாரு. இது சப்பாத்தி கீரை இந்த மாதிரி அளவா குவான்டிட்டியா இது அளவு தெரிஞ்சு சாப்பிடுறாங்க இப்ப. எல்லாம் லேட்டஸ்டா கலோரி தெரிஞ்சு சாப்பிடுறாங்க. அப்ப ரொம்ப வெயிட்டும் போடல, உடம்புக்கு வேணுங்கிற ஹெல்த்தும் கிடைச்சிருது. அவங்க சொல்ற மாதிரியே கரெக்டா ஹெல்த் கிடைச்சிருதா மம்மி? கிடைச்சிருது. இப்ப கார்போஹைட்ரேட்ல 20% எடுத்துக்கிறோம்னா 20% கரெக்டா கிடைக்குமா? ஆமா, ஒரு தோசை ஒரு இட்லி சக்குமாரெல்லாம் அப்படித்தான் சாப்பிடுவோம் நம்மள. இப்ப நம்மளுக்கு எல்லாம் பசி ஒரு சில நேரம் அதிகமா இருந்துருச்சுன்னா சீக்கிரம் கலோரி கிடைச்சிட்டா பசிக்காது. கலோரி நமக்கு மினரல்ஸ் தாதுக்கள் கிடைச்சிட்டா, இப்ப நமக்கே சோறு திங்காமலே 2 ஜூஸ் குடிச்சிட்டா வயிறு ஃபுல்லாயிருதுல. அந்த கலோரி கிடைச்சிட்டா வயிற்று அதுக்கு தேவையானது மினரல்ஸ் மட்டும்தான் உடம்புக்கு. அதை கரெக்டா கொடுத்துட்டோம்னா அது பசிக்காது. நம்ம அது கொடுக்க முடியாம தான் இந்த சோத்தள்ளி போட்டு கஞ்சி குடிக்கிறோம், இட்லியை திங்கிறோம், அந்த மாதிரி திங்கிறோம். அப்ப அது கரெக்டா தான் இருக்கு, கனெக்ட் பண்ணி சாப்பிடுறது கரெக்டா தான் இருக்கும். ஒரு சிலர் இந்த மிஷின்ல வச்சு 1/4 கிலோ 200 கிராம் எடுத்திருக்கேன், 100 கிராம் எடுத்திருக்கேன். அப்படியெல்லாம் தேவையில்லை. ஓரளவு ஒரு 2 முட்டையில இவ்வளவு இருக்கும் இது புரோட்டீன் அப்படின்னா அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நமக்கு அந்த மினரல்ஸ் தாதுக்கள் கிடைச்சிட்டா பசிக்காது. அது கிடைக்காமதான் நமக்கு பசியே வருது உடம்புக்கு. எனக்கு எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு உடம்பு கேக்குது. நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டது உண்டா மம்மி? நம்ம இங்கே அளந்துலாம் சாப்பிட்றோம். இன்னும் எங்க அம்மா காலம்லாம் வெறும் சோறு இட்லி தோசை சப்பாத்தி இதே. அப்படி போய் சப்பாத்தி போட்டா இந்த 4 சாப்பிடுங்க, இந்த 5 சாப்பிடுங்க, அதோட வயிறு எறும்பிச்சுன்னு படுத்துக்க வேண்டியது. அப்படிதான் இப்பதான் இதெல்லாம். ஆனா இப்ப உள்ளவங்க மட்டும் 100 வயசு வாழ்றாங்க. ஆமா, எல்லாம் ஒண்ணுதான். அப்படி எடுத்துக்கிட்டாலும். ஆமா, அப்படி எடுத்துக்கிட்டாலும். ஆனா பார்த்தா கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. கொஞ்சம் ஏதோ இவங்க சொல்றாங்களே, நம்மளுக்கும் அது ஒரு மன திருப்தியா இருக்கு. ஆனா வாரது விதி யாரையும் விட்டது இல்ல. விதிதான். என்னதே பண்ணாலும் எந்த நேரம் தலையெழுத்து முடியுதோ அந்த நேரம் என்ன பண்ணுதோ அதேதான். இந்த தலையெழுத்துன்னு சொல்றாலுமே அது உண்மையா? தலையெழுத்துங்கிறது அது இருந்துதான் நமக்கு செயல்படுது. நம்ம பிறக்கும் போதே கடவுள் நமக்கு விதின்னு ஒண்ணு இருக்கும். நீ இந்த வயசுல இப்படி இருக்கணும். ஆனா உண்மையில நினைச்சு பாரு, இத்தனை பேருக்கும் இத்தனை 1000 பேருக்கு கல்யாணம் நடக்குது. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நடத்தி வைக்கிறது இல்ல. ஒவ்வொரு அம்மா அப்பாவும் ரொம்ப எஃபெக்டும் போடுறது இல்ல. பிள்ளைய பெக்கிறாங்க, பிள்ளைய வளர்க்கும் போது கூட அது விழுந்தா என்ன உடைஞ்சா என்ன அப்படி வளர்க்குற பிள்ளைய எத்தனையோ பேர் இருக்காங்க. என்ன சும்மா பெரிய விஷயத்துல மட்டும் மெயின்டெனன்ஸ் பாத்துக்கிறது அப்படி இருக்கவங்களே எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த பிள்ளைன்னே ஆயுசு கடவுளுக்கு, கடவுளோட புண்ணியத்துலதான் அது விழுந்தோட புள்ள கூட தீர்காயுசா வந்துருது. என்ன அதுக்கு ஆயுஸ் கெட்டி. இதே நம்ம நல்ல பத்திரமா பாக்குற பிள்ளோட உருவாட்டி விழுந்துச்சுனாவே மண்டை உடைஞ்சு போய் அது வெரி கிரிட்டிக்கலா கூட வந்துருது. அப்ப அதெல்லாம் கடவுளோட இதை. கடவுள்னு சொல்றது இல்ல, நம்ம மேல ஒரு இது இருக்கு, அதோட இதை. நம்மளே ஒரு சில இடத்துல இவ்வளவு பேருக்கும் கல்யாணம், எனக்கு இப்போ உனக்கு கல்யாணம் பேசலதான் எனக்கு இதெல்லாம் தெரியுது. இவ்வளவு பேருக்கும் ஒவ்வொரு பெத்தவங்களும் கஷ்டப்பட்டுதான் கல்யாணம் பண்ணா அந்த காலத்துல 6 பிள்ளையெல்லாம் எப்படி பெத்துக்கிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாரு. இல்ல அப்ப சொந்தக்காரங்கெல்லாம் வர்றாங்க போறாங்க, அவங்க நான் உனக்கு கட்டுறேன்பா நீ எனக்கு கட்டுறேன்பான்னு கட்டிடுறாங்க, வேலை முடிஞ்சிடும். நம்மளுக்குமே அது பயன்பாடு கடவுள் ஈஸி ஆக்கிட்டாருல. ஆமா, இப்ப நம்மளுக்குமே வீட்டுல ஆளுக கூட வந்து இது பண்ணான்னா நான் உனக்கு கட்டுறேன்பா நீ எனக்கு கட்டுறேன்பானா கட்டினா வேலை முடிஞ்சு. வழி இல்லைன்னா அதுக்கும் கடவுள் தானே காரணம். ஆமா, அதுக்கும் வழி இல்லாம இருக்கும்னா நம்மளா யாரையும் கெடுத்துக்கலையே. அதுக்கும் நமக்கு சொந்த பந்தம் உதவ மாட்டேங்கிறான்னா அதுவும் கடவுள் தான் காரணம். ஆக மொத்தம் இத்தனை செயல்பாடும் பூமிக்குள்ள நடக்குதுன்னா அந்த மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்கனாலதான் இத்தனை செயல்பாடுமே நடக்குது. நான் ஜெயிச்சுட்டேன் நான் பண்ணிட்டேங்கிறதுல எல்லாம் அர்த்தமே கிடையாது. உன்னை அந்த இடத்துல ஜெயிக்க வச்சது கடவுள். ஏதோ கடவுள்னு சொல்ல வேண்டாம்,
கடவுள்னு சொல்றதை விட ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேல ஒண்ணு இயங்கிட்டு தான் இருக்கு. என்ன அதனாலதான் ரஜினி சொல்றாரு எல்லாமே நான் பண்ணல. ஆமா, நம்ம வெற்றி ஆனதுக்கு நம்ம மட்டும் காரணம் இல்ல. அந்த நேரம் இருந்த சூழ்நிலை சந்தர்ப்பம், அந்த நேரம் இருந்த நம்மளோட இது கூட இருந்தவங்க, நம்மளுடைய நமக்கு இருந்த அந்த அன்னைக்கு இருந்த கிரகங்கள். என்ன ரஜினி பிறந்த அன்னைக்கு எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க, எல்லாரும் பெரிய ஆள் ஆயிட்டாங்களா? இல்ல, அந்த டயத்துல அந்த மாதிரி ஒரு சில பிள்ளைகளோட பிறப்புல கரெக்டா சொல்லிடலாம். அதுல கண்ணை பார்த்தாவே அந்த பிள்ளை பெரிய ஆளா வரும், நல்ல லெவலுக்கு வரும். அது கண்டிப்பா அந்த மாதிரியே வந்துடும். நமக்கே பார்த்த உடனே ஒரு தோற்றம் தெரியும். ஆனா மம்மி இப்ப ஸ்டேட் பஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் அப்புறம் ஆளே காணுமே. ஆமா, அதுதான் சொல்றேன். ஒன்னொன்னு ஸ்கூலுக்கே போகாதுங்க நான் பார்த்த வரைக்கும். ஆனா நல்லா சம்பாதிச்சு ஸ்கூலுக்கு போகாதுங்க. ஆனா வேலைக்கு போய் பிடிச்சி பயங்கரமா சம்பாரிச்சு பெரிய லெவலுக்கு வந்துருங்க. அது ஒரு சில இது போகும். ஆமா. என்னென்ன மம்மி நறுக்கிருக்கீங்க? இந்த தக்காளி, தேங்காய் நறுக்கி வச்சிருக்கேன், முள்ளங்கி, வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். நறுக்கல, நாளைக்கு நறுக்கிக்கோண்டு. நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் தோசை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பேசுனதுல எதுவும் தப்பு இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.